சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 14வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம காண உள்ளோம். இப்பதான் சுந்தரகாண்டம் டிராக்குக்கு நாம வந்திருக்கோம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரை சுந்தரகாண்டம்னா ஹனுமான் கடலை தாண்ட ஆரம்பிக்கணும், மைனாக்கம் மலை நடுவுல வரணும், சுரசா வரணும். இப்ப இந்த ஒன்னொன்னையும் சீத்தை ராமனுக்கு எடுத்து சொல்லின்னு வரா. போன ஸ்லோகத்துல ஹனுமான் பறக்க தொடங்கிய போது மைனாக்கம் குறுக்க வந்தது, அதை சரமா மூலம் கேட்டேன்னு சீத்தை சொன்னாளா. இப்ப இந்த ஸ்லோகத்துல சுரசா என்ற நாகமாதா ஹனுமானை வழிமறித்தாள். அவளை எப்படி ஹனுமான் வென்றாருங்கிறத சீத்தை சொல்றா. இல்லையே, மைனாக்கம் சுரசா இதெல்லாம் முன்னாடியே வந்ததுன்னா அதெல்லாம் ஹனுமான் சொன்ன பிளாஷ்பேக். அவர் தான் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்லவே இல்லை. அந்த வித்தியாசம் பாருங்க. அப்ப ஹனுமான் சொல்லும் போது மைனாக்கம் என்னை பாராட்டினார்னு சொல்லல, ராமதூதன் வாயுபுத்திரன் என்பதற்காக இடம் கொடுத்தார்னார். சுரசாவை நான் ஜெயிச்சேன்னு சொல்லல, வாய்க்குள்ள ஓய்வெடுக்க இடமளித்தாள்னு சொன்னார். இப்ப ஆக்சுவலா என்ன நடந்ததுங்கிறத சீத்தை சொல்ல போறா. சுரசாவை ஹனுமான் எப்படி வென்றார்? 14வது ஸ்லோகம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பும் ஹனுமான் முன்பும் வாங்கோ ஸ்லோகத்தை சீவிப்போம். ஆகச்சன் பதிவேகத சுரசயா ருத்தோ மகாவக்த்ரயா ஹ்ரஸ்வசன்னிதராம் பிரவிஷ்ய வதனம் தஸ்யா பகிர் நிர்கதஹ தேனாதீவ முதா பிரசஸ்ய விஜயீஸ்யா இத்யயம் பிரேஷிதஹ சீதேஹேதி கிரா விதேக நிருபதேஹே புத்ரியாதவேதம் ஸ்மிதம். இப்ப சீதை சொல்றாளாம், சரமா எனக்கு மேற்கொண்டு சொன்ன சரித்திரத்தை எல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஆகச்சன் பதி வேகதகா, இந்த ஹனுமான் என்னை காண வேண்டும் என்பதற்காக மகேந்திர மலையிலிருந்து பறக்க தொடங்கியவன் வேகமா மிகச்சிறந்த வேகத்தோடு இலங்கையை நோக்கி பறந்து வரான். அப்படிப்பட்ட வேகத்தோடு அவன் வரும்போது சுரசயா ருத்தகா, சுரசா என்ற நாகமாதா தேவர்களால் அனுப்பப்பட்டு வேகமா மிகுந்த வேகத்தோடு வந்து கொண்டிருக்கும் ஹனுமானை நடுவுல வழிமறிச்சுட்டா. வழிமறிச்சு மகாவக்த்ரயா, பெரிய வாய், அந்த வாயை பிளந்தாலும் எனக்கு பிரம்மா வரம் கொடுத்திருக்கார், இந்த மார்க்கமா யார் போனாலும் என் வாய்க்குள்ள போயிட்டு தான் போகணும், அதனால வா என்னுடைய வாய்க்குள்ள இப்பவே போனா. வாய்க்குள்ள போ அப்படின்னு சொன்னாலே என் வயிற்றுக்குள்ளே போய் நீ இரையாக வேண்டும்னு தான் அர்த்தம். ஏன்னா டெக்னிக்கலி அதான் முன்னாடி அந்த உதாரணம் சொன்னேன். வேணப்பா எதை எடுத்தாலும் வாய்க்குள்ள போட்டுக்கிறான்னு சொல்லுவா. வாய்க்குள்ள போட்டுக்கிறான்னா என்ன அர்த்தம்? போட்டுன்றது அடுத்து வயத்துக்குள்ளதான் போறதுன்னு அர்த்தம். அதனால என் வாய்க்குள்ளே தான் நீ செல்ல வேண்டும்னா எனக்கு நீ உணவாக வேண்டும்னு அர்த்தம். அப்படி அவ சொன்னா. ஆனா ஹனுமான் என்ன தெரியுமா பண்ணா? சீத்தை சொல்றா, ஹ்ரஸ்வசன் நிதராம் பிரவிஷ்ய வதனம். ஹ்ரஸ்வசன் சிறுத்த வடிவம், கொசு போல சின்ன வடிவம் எடுத்துட்டு கிடுகிடு கிடுகிடுன்னு அவ வாய்க்குள்ள பூந்தார். பூந்துட்டு தஸ்யா பகிர் நிர்கதஹா, போன வேகத்துல அவ வாயிலேருந்து திரும்பவும் வந்துட்டார். தேன அதீவ முதா பிரசஸ்ய. அப்போ அந்த சுரசா பார்த்தாலும் அவ ஹனுமான சோதிக்கத்தான் வந்திருக்கா. தேவர்களால் அனுப்பப்பட்ட நாகமாத்தா ஹனுமான விழுங்கணுங்கிற எண்ணம் இல்ல, சோதிக்கத்தான் வந்தா. ஹனுமான் கெட்டிக்காரனா உள்ள போயிட்டு வெளியில வரவும் அதை பார்த்துட்டு முதா தன்னுடைய மகிழ்ச்சியாலே பிரசஸ்ய ஹனுமானை கொண்டாடி விஜயீஸ்யாகா இத்தியம் பிரேஷிதஹா. விஜயீஸ்யாகா, ஜெய விஜயீ பவா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும்னு நாகமாதாவான சுரசா ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் செய்தாள். சீதேஹேதி கிரா விதேக நிருபதேஹே, இப்படி என்னிடம் சரமா சொன்னாள் என்று ஜனகராஜன் திருமகளான சீத்தை உன்னிடம் சொல்ல ராமா அதை கேட்டு விதேக நிருபதேகே புத்ரியா தவேதம் ஸ்மிதம். இப்படி ஜனகராஜன் திருமகளாகிய சீத்தை அந்த சுரசா என்ற நாகமாதாவை புத்தி கூர்மையால் ஹனுமான் வென்றதை பற்றி சொன்னபோது அதை கேட்டு நீ புன்னகைத்தாயே, அதைத்தான் வடுவூரிலே எங்களுக்கு காட்டுகிறாய்னு ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட கருத்து சீத்தை சொல்றா, சரமா எனக்கு அடுத்த சரித்திரம் சொன்னா, ஹனுமான் மைனாகத்தை கடந்து இலங்கை நோக்கி வேகமாக பறந்து வந்த போது சுரசாங்கிற நாகமாதா பெருசா வாய பிளந்தா உள்ளதான் போகணும்னா இவர் சின்ன வடிவம் எடுத்துட்டு வாய்க்குள்ள போயிட்டு உடனே வெளியில வந்துட்டார். அவர் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஜெய விஜயி பவா, வெற்றி உண்டாகட்டும்னு சொல்லி அனுப்பி வச்சா என்று ஹனுமானுடைய பெருமையை சொல்ல ராமா நீ புன்னகை செய்தாய். இப்ப 3 விஷயம் இங்கே. புன்னகைக்கான ரீசன், காரணம் என்ன அப்படின்னா, ஹனுமானுடைய புத்தி கூர்மையை பார்த்து ராமன் புன்னகை செய்தானாம். என்ன புத்தி கூர்மை இங்க இருக்கு அப்படின்னா, இத பொதுவா நாம என்ன சொல்றோம், இந்த சுரசா என்பவள் 10 யோஜனை நீளத்துக்கு அப்படியே தன்னுடைய வாயை பிளந்தாள். ஹனுமானுடனே 20 யோஜனை அகலத்துக்கு தன்னுடைய திருமேனியை பெருத்து கொண்டார். அவ 30 யோஜனைக்கு வாயை பிளந்தா.
இவர் 40 யோஜனை அளவுக்கு திருமேனியை அதிகரித்தார். இப்படி 100 யோஜனை அப்படின்னு பெருத்துட்டே போச்சு. அடுத்தடுத்து ஹனுமானும் திருமேனியை பெருத்து கொண்டே போனார். அதுக்கப்புறம் ரொம்ப வாயை பழக்கவும் தான் சின்ன வடிவம் எடுத்துட்டு ஹனுமான் உள்ள போயிட்டு வந்தார்னு பொதுவாக நாம சொல்றோம். ஆனா திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு கீழ திருப்பதியில ராமாயணம் விளக்கினார். அப்ப திருமலை நம்பிகளுடைய திருவுள்ளம் ராமானுஜருக்கு கொடுத்த விளக்கத்துல அவர் என்ன சாதிச்சார்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்திலேயே இருக்கு, ஆனா இவை இடைச்செருகள் பிற்சேர்க்கையாக பின்னாடி வந்திருக்குன்னார். என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் தாண்டி போறாரு இல்லையோ கடல், அந்த கடலே மொத்தம் 100 யோஜனை தான். இவன் 100 யோஜனை 150 யோஜனை 200 யோஜனைன்னு வாய பிளந்துட்டான்னு நாம சொன்னோம்னா அப்ப என்ன ஆயிடும்னா, இந்த பக்கம் இருக்கிற வானராளையும் கடந்து மகேந்திரகிரியில வானராள் காத்துட்டு இருக்கா, அவளையும் கடந்து அவளோட வாய் போயிடும். அது மட்டும் இல்ல, இலங்கையில இல்ல அரக்கர்கள் வரை அவளுடைய வாய்ங்கிறது அப்படியே அகலமாக போயிடும். அவ்வளவு தூரம் போறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஹனுமானும் நம்மள போல ஏலம் விடுற மாதிரி நீ 10 யோஜனையா நான் 20 யோஜனை, நீ 30 நான் 40ன்னு ஏலம் விட்டு டயத்தை வேஸ்ட் பண்றவர் கிடையாது ஹனுமான். அதனால திருமலை நம்பிகள் சாதிச்ச வெர்ஷன் படி அந்த சுந்தரகாண்டத்துல இன்னைக்கும் சொல்லுவார், ஒரு 7-8 ஸ்லோகங்கள்ங்கிறது பிற்சேர்க்கை என்று எம்பெருமானார் சம்பிரதாயத்துல கொள்கிறார்கள். இதுல யாருக்கா டவுட்ஸ் மாற்று கருத்து இருந்ததுன்னா கோவிந்தராஜர் வியாக்கியானம்னு இருக்கு ராமாயணத்துக்கு. அதுதான் திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சாதித்த அர்த்தங்கள் அடிப்படையிலான கோவிந்தராஜ வியாக்கியானம். அந்த கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல சுந்தரகாண்டத்தின் முதல் சர்க்கம் நீங்க ரெஃபர் பண்ணா இதை பற்றி விரிவாக அவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா சில விஷயங்கள் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவா இல்லையா, நீங்க கோவிந்தராஜருடைய விளக்கத்தை பார்த்தால் உங்களுக்கு எல்லா டிஸ்கஷனும் அதுலயே கிடைக்கும். ஆகையினால ஹனுமான் ஆக்சுவலா என்ன பண்ணார்னா, அவ 10 யோஜனைக்கு வாய பிளந்தா உடனேயே ஹனுமான் கிடு கிடு கிடுன்னு சின்ன வடிவம் எடுத்துட்டார், உள்ள போயிட்டார், வெளியில வந்துட்டார். ஏன்னா நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சும்மா நீ 10னா நான் 20, நீ 30னா நான் 40ன்னு சொல்லி இது நீயா நானான்னு பாக்குறது இங்க முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம். அங்க சீத்தையை சந்திக்கணும், கண்டுபிடிக்கணும், ராமகைங்கரியம் இருக்கு. அதனால உன்னை விட நான் பெரியவனா, என்னை விட நீ பெரியவளான்னு அவர் பார்க்கலையாம். எங்க வலிமையை காட்டணுமோ அங்க வலிமையை காட்டணும், எங்க புத்தி கூர்மையை காட்டணுமோ அங்க புத்தி கூர்மையை காட்டணும். அதனால சின்ன வடிவம் எடுத்துட்டு உடனே வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டார். இந்த ஸ்லோகத்துல அந்த ரகசியத்தை வில்லூர் சுவாமி வச்சிருக்கார். அதனால நாம சொல்ற மாதிரி 10, 20, 30ன்னு சொல்லல. ருத்தோ மகாவக்திரயா, பெரிய வாய பிளந்தா. உடனேயே ஹனுமான் என்ன பண்ணார், ஹ்ரஸ்வசன் நிதராம் பிரவிஷ்ய, உடனேயே சின்ன வடிவம் எடுத்துட்டார், உள்ள போனார், திரும்பி வந்துட்டார். இது திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சாதித்த அர்த்தத்தின் அடிப்படையிலான விஷயம். ஆகையினால ராமனுடைய புன்னகைக்கு காரணம் என்னன்னா, அப்படி புத்தி சாதுரியத்தை ஹனுமான் பயன்படுத்தி இருக்கானே, இதைத்தானே கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறார். இவன் எப்படி புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தினா, இவன் எப்படி மைனாகத்தால் கொண்டாடப்பட்டான், அது அவர் வாயால சொல்ல மாட்டார், சீதை வாயால கேட்டு ராமன் ஆனந்தப்படுகிறான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு காட்டும் ஹனுமானுடைய குணம் என்னன்னா, அதே புத்தி சாதுரியம் தான். பாருங்க, புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்துங்கிறோம். முதல்ல புத்தி, அந்த புத்தி கூர்மை சமயோச்சித புத்தி நிறைந்தவர் ஹனுமான். அதனால யாரை எப்படி டீல் பண்ணணும்னு கரெக்டா தெரியும். அப்படி டீல் பண்ணார் இல்லையா, அதுதான் ஹனுமானுடைய குணம் இதிலே காட்டப்படுகிறது. 3வதா, இதை சேவிக்கிற நமக்கு என்ன பலன்னா, அதே புத்தி கூர்மை தான். இதுக்கு 3மே ஒண்ணுதான். ராமனுடைய மகிழ்ச்சிக்கு காரணமும் ஹனுமானின் புத்தி கூர்மை, இது வெளிப்படுத்தும் குணமும் ஹனுமானுடைய புத்தி கூர்மை, நமக்கு கிடைக்கும் அனுகிரகமும் அதே புத்தி கூர்மை. வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். ஆகச்சன் பதிவேகதஸ்வரசயா ருத்தோ மகாவக்த்ரயா ஹ்ரஸ்வசன்னிதராம் பிரவிஷ்ய வதனம் தஸ்யா பகிர்நிர்கதः தேனாதீவ முதா பிரசஸ்ய விஜயீ ஸ்யா இத்யயம் பிரேஷிதः சீதேஹேதி கீரா விதேக நிருபதே புத்ரியா தவேதம் ஸ்மிதம்னு சொல்லுவோம். புத்தி கூர்மையை ஹனுமான் அருள்வார். நன்றி, வணக்கம்.